அனைவருக்கும் வணக்கம். ஜெயபாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெயபாலா ஜெயபாலா ஜெயபாலா. ஏகதந்தாதிக்னன்ய வக்கரந்தாதி தன்னோதி பிரதிதியாதே மகாகணபதியுடைய அனுகிரகத்தாலும் பாலத்தந்தை திருவருளாலும் முருகப்பெருமான் ஆசை கொண்டு 8/2/2026 முதல் 14/2/2026 வரை கன்னியா ராசிக்கு இந்த பலன் எப்படின்னு பார்ப்போம். இந்த கன்னியா ராசிக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்தில் உண்டு. இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சந்திர பகவான் 2ஆம் இடத்துல, உங்க லாபாதிபதி சொல்லக்கூடிய சந்திர பகவான் 2ஆம் இடத்துல இருந்து 9ஆம் தேதி திங்கட்கிழமை நள்ளிரவு 2:22 உங்க 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடம் நகர்ந்து வருகிறார். ஆகவே மனக்கலக்கம் உருவாகக்கூடிய தன்மை. 12/2/2026 வியாழக்கிழமை பகல் 2:04 உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல தனுசு ராசியில பேச்சு அடைகிறார் சந்திர பகவான். ஆகவே சற்று தைரியத்தோட செயல்படக்கூடிய தன்மை. ஆகவே உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் உங்க 2ஆம் அதிபதியோட இணைந்து இருப்பது சிறந்ததே. வெற்றி பெறக்கூடிய தன்மை. தோஷமா குறையும், சாபமா குறைந்து வேலை செய்யும். சுக்கிர பகவான் உங்களுக்கு இருக்கிறார். சென்ற இடம் சிறப்பு தேடி தரும். சனி அஷ்டம சனிய கண்ட சனி எல்லாம் சொன்னாங்க. 6ஆம் இடத்துல சனி இருக்குன்னா 6ஆம் இடம் சனி ராகுவே உங்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். குரு லாபஸ்தானத்துல இல்லாமல் 10ஆம் இடத்துல அமர்ந்து இருப்பது. உங்க லாபாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் சந்திர பகவான் 2ஆம் இடத்துல அமர்ந்து இருப்பது. உங்க விரயஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு தொழிலில் வெற்றி அடையக்கூடிய தன்மை கொடுக்கும். எப்பவுமே விரயத்தை கொடுப்பார் அப்படி சொல்லக்கூடாது. அப்ப அந்த விரயத்துல இருந்து எனக்கு மீண்டு எடுத்தார். யார் எடுத்து போறாங்க? அதே சூரியன் செவ்வாய். 3ஆம் அதிபதி செவ்வாய், 8ஆம் அதிபதி செவ்வாய். அது 5ஆம் இடத்துல அமர்ந்து இருப்பது உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துல இருந்து வெற்றி பெறக்கூடிய தன்மை. இந்த சந்திரனோட சேர்ந்து துணையோட உங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தன்மை உண்டாகும். நான் இது செஞ்ச இன்னைக்கு இந்த முயற்சியில ஈடுபட்டு எனக்கு வெற்றி பெற்றது நீங்க பிற்காலத்துல தான் பேசுவீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ தவறாம பாருங்க. அப்ப அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தத்தோட நான் சொல்லுவேன். மற்றவங்க மாதிரி கொஞ்சம் ஜோடிச்சு எல்லாம் எனக்கு பேச தெரியாது. நான் ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறது அவ்வளவுதான். எனக்கு அவ்வளவுதான் செய்யும் அப்படின்னு சொல்றது அவ்வளவுதான். அப்போ அந்த செவ்வாய் சூரியன் சேர்ந்து இருப்பது உங்க முயற்சி திருமணை ஆக்கக்கூடிய தன்மை. பூமி லாபம் ஏற்படும். எப்பவுமே ஒரு கிரகம் கெட்டது செய்யாது. ஒரு நல்ல இடத்துல போகும்போது கெட்ட கிரகமே நல்லது செய்யக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே வீடு மனை வாங்கக்கூடிய தன்மை உருவாகும். திருமணம் பாக்கியம் கூடக்கூடிய தன்மை உருவாகும். உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய புத பகவான் சுக்கரனோடு சேர்ந்து இருப்பதால் மனமது காதல் வசப்படக்கூடிய தன்மை. ஆகவே இந்த திருமணத்துக்கு உண்டான யோகம் அதிகரிக்கக்கூடிய காலம். ஆகவே தன பிராப்தம் அதிகரிக்கக்கூடிய காலம். தெய்வத்துண்டான அனுகிரகம் பெறக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே வரிசையை அடுக்கிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு எந்த குறையோ அதுக்கு நிவர்த்திக்கு உண்டான மார்க்கத்தை உங்களுக்கு கண்ணு முன்னாடி நிற்கும். நீங்க விடாமுயற்சி செய்து வந்தாலே உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மையே கொடுக்கும். ஆகவே இந்த கன்னியா ராசிகள் பயமின்றி செயல்படக்கூடிய காலம் சொல்லலாம். நல்லா படிப்போம், ஆனா கொஞ்சம் ஞாபகம் வந்து கொடுப்போம். நல்லா படிச்சிருந்தேன்னா நான் இளைஞன், நான் ஒரு காலேஜ் படிக்கிறேன், நான் ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கிறேன், பரீட்சை நெருங்குது, 10ஆம் கிளாஸ் படிக்கிறேன், 10th 12th படிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஞாபகம் மருதி கொடுக்கும். ஆகவே இந்த காலத்துல நீங்க பெருமாளை ஹைக்கர் வரைய சரஸ்வதி தேவியை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு நல்ல படிப்பு உண்டாகும். காரணம் உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துல சனியோட ராகுவும் சேர்ந்து மந்த நிலையில இருப்பதால் கொஞ்சம் கவனம் திசை திருப்போம். ஆகவே பொழுதுபோக்கு அம்சத்தை இன்றி நீங்க முழுமையாக படிப்புல கவனம் செலுத்தினா நீங்க வெற்றி பெறலாம். நீங்க 12th படிச்சிருந்தாலும் 10th படிச்சிருந்தாலும் காலேஜ் படிக்கிறவனாக இருந்தாலும் நிதானமாக படித்து வரும்போது இந்த காலத்துல உங்களுக்கு படிப்பு ஏற்படும். ஆகவே அதே போல் வேலை தேடி கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த காலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருந்து எல்லாமே நான் கரெக்டா பூர்த்தி செய்தேனா அப்படின்னு பார்க்கணும். கவனம் குறையும்.
1க்கு 2 முறை அதை படித்து பார்க்கணும். நான் ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு காலத்துல நான் டிக் பண்ணாம விட்டேனா, தப்பா ஆயிடுச்சா, தப்பா எழுதிட்டேனா, பிழை ஆயிடுச்சா, ஸ்பெல்லிங் தப்பா அப்படிங்கிறத பார்த்து நீங்க நிதானமாக அந்த அப்ளிகேஷன் பூர்த்தி செய்து அனுப்பும்போது உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை இன்னைக்குன்னா இன்னைக்கே கிடையாது, அடுத்த மாசம் கூட நடக்கலாம், அடுத்த வருஷம் கூட நடக்கலாம். ஆகவே இந்த காலத்தில் நீங்க செய்யக்கூடிய தன்மை ஜாக்கிரதையும் சொல்றோம். இந்த படிப்புடைய விஷயம், தொழில் விஷயத்துல சொல்றது காரணம் அதுதான். ஆகவே குடும்ப விஷயம் மேலோங்கி நிற்கும். கணவன் மணிக்குண்டான பிரச்சனைகள் களையக்கூடிய தன்மை, கணவன் மணி அருமையான காலம். ஆகவே இந்த காலத்துல மகிழ்ச்சி பொங்கும் வீட்டுல. ஆகவே இந்த கன்னியா ராசிகள் அனைத்து துறையிலும் வெற்றி பெற்று வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல ஈஸ்வரனையும் பாலத்திற்கு பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா, ஜெயபாலா, வாழ்க வளமுடன்.